சென்னையில் 4 சக்கர வாகனங்கள் பதிவெண்ணை இருசக்கர வாகனத்துக்கு பயன்படுத்தி குறைந்த அளவு பிரீமியம் செலுத்தி மோசடி நடந்துள்ளது. இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டதன் பின்னணி என்ன? சென்னை மயிலாப்பூரில் ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அதன் சார்பில் 1000 விளக்கு காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. அதில் தங்கள் நிறுவனத்தின் இன்சூரன்ஸ் பாலிசிகளுக்கான இழப்பீடு அனுமதிப்பதில் மோசடி நடந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக வணிக பயன்பாட்டிற்கான டாடா மேக்ஸி கேப் வாகனத்திற்கு இருசக்கர வாகனத்தின் பிரீமியம் செலுத்தும் வகையில் மோசடி செய்து தங்கள் நிறுவனத்தின் பெயரில் இன்சூரன்ஸ் பாலிசி வழங்கப்பட்டிருப்பதாகவும், கடந்த 2021 மற்றும் 22 ஆகிய காலகட்டத்தில் போடப்பட்டுள்ள இன்சூரன்ஸ் பாலிசிகளை ஆய்வு செய்தபோது சுமார் 1118 இன்சூரன்ஸ் பாலிசிகள் இப்படி மோசடி செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. பெரும்பாலும் டிவிஎஸ் சாம்ப் இருசக்கர வாகனத்தின் மாடலை குறிப்பிட்டு குறைந்த பிரீமியம் வரும் வகையில் போலியாக இன்சூரன்ஸ் பாலிசி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சில போலி தரகர்கள் 4 சக்கர வாகனம் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான வாகனத்திற்கு பணம் பெற்றுக்கொண்டு இருசக்கர வாகனத்திற்கான இன்சூரன்ஸ் பாலிசியை கொடுத்திருப்பதாக ரிலையன்ஸ் நிறுவனம் தனது புகாரில் தெரிவித்துள்ளது. அக்யூஸ்டு வெஹிக்கிள் நம்ம கிட்ட தான் பாலிசி போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு காப்பி கொடுக்குறாங்க. அந்த பாலிசி செக் பண்ணும்போது ஆர்சி காப்பியில் இருக்க டீட்டெயில்ஸு பாலிசி காப்பியில் மேட்ச் ஆகலை. அதாவது ஸ்பெசிஃபிக்காக என்ன மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தா, ஆர்சி காப்பியில் இருக்க மேக் அண்ட் மாடல். இப்போது ஃபோர்டு ஃபிகோ அப்படின்றது, ஃபோர்டுன்றது மேக்கு, ஃபிகோன்றது வெஹிக்கிளோட மாடல். இது பாலிசியில் அப்படியே மாற்றிருக்காங்க. அந்த 2 தவிர மற்றது எல்லாமே ஆர்சியோட மேட்ச் ஆகும். வெஹிக்கிளோட மேக் அண்ட் மாடல் ஃபோர்டு ஃபிகோனுக்கு பதிலாக டிவிஎஸ் அதனோட மாடலில் XL50 அந்த மாதிரி போட்டு கம்மி வண்டியோட கேட்டகரி லோ லெவல் பண்ணி காமிச்சிருக்காங்க. எதுக்காக இப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபோர்டு ஃபிகோக்கு நான் ப்ரீமியம் போகிறேன் அப்படின்னா பாலிசியோட ப்ரீமியம் 7,000 to 15,000 கிட்ட வரும். இப்போ அதுவே 2 வீலர் டிவிஎஸ் 50 அப்படின்றதுக்கு போகும்போது மினிமம் உங்களுக்கு 500 to 1000க்குள்ளேயே அந்த வெஹிக்கிளுக்கான, ஏன்னா அந்த வண்டியோட வேல்யூவே 1 lakhக்குள்ளே தான் இருக்கும். அதனால் இப்போ ப்ரீமியம் பாலிசியோட ப்ரீமியம் 500 to 1000க்குள்ளேயே வந்துடும். அதனால் அந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி அந்த கேஸுக்கான பாலிசி ஃபோர்ஜரி பண்ணி வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. 4 சக்கர வாகனம் மற்றும் வணிக வாகனங்களுக்கு 7,000 முதல் 18,000 ரூபாய் வரை வாகனங்களின் வகையை பொறுத்து இன்சூரன்ஸ் பிரீமியம் வருடம் செலுத்த வேண்டும். இதை தவிர்ப்பதற்காக சில தரகர்கள் மூலம் வாகனத்தின் உரிமையாளர் வாகனத்தின் எண் உள்ளிட்ட தகவல்களை எல்லாம் பதிவிட்டு எந்த மாதிரியான வாகனம் என்று பதிவு மேற்கொள்ளும் போது இருசக்கர வாகனம் என பதிவு செய்து வரும் 681 ரூபாய் மட்டுமே பிரீமியம் செலுத்தும் வகையில் இன்சூரன்ஸ் பாலிசிகளை தயாரித்து பலருக்கும் கொடுத்துள்ளனர். இவ்வாறாக மோசடி செய்யப்பட்டதன் மூலம் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு சுமார் 1.9 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் புகாரில் கூறியிருக்கிறார்கள். மேலும் இதேபோன்று போலியாக மோசடி செய்யப்பட்ட இன்சூரன்ஸ் பாலிசிகளை பயன்படுத்தப்படும் பொழுது சம்பந்தப்பட்ட வாகனம் விபத்துக்குள்ளானால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்ப்பாயங்கள் மூலமாக இழப்பீடு பெற முடியாத சூழல் ஏற்படும். மேலும் வாகனங்களில் ஏதேனும் விபத்து ஏற்பட்டு சேதமடையும் பொழுது இன்சூரன்ஸ் பாலிசிகளை பயன்படுத்தி வாகனங்களை பழுது நீக்கம் செய்வதற்கான இழப்பீட்டை கோர முடியாது எனவும் தெரிவிக்கின்றனர். சில 4 சக்கர மற்றும் கமர்ஷியல் வாகன உரிமையாளர்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய் பிரீமியம் தொகையை இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு செலுத்தாமல் வெறும் பெயரளவில் இன்சூரன்ஸ் பாலிசிகளை கையில் வைத்துக் கொண்டு போக்குவரத்து போலீசாரை ஏமாற்றுவதற்காக இவ்வாறு போலியான மோசடி செய்யப்பட்ட இன்சூரன்ஸ் பாலிசிகளை வாங்குவது தெரியவந்திருப்பதாகவும் ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. எனவே போலியான தரகர்களை நம்பி இதன் பின் விளைவுகள் தெரியாமல் 4 சக்கர வாகனங்கள் மற்றும் கமர்ஷியல் வாகனங்களுக்கு குறைவான பிரீமியம் செலுத்தலாம் என்ற அடிப்படையில் போலியான மோசடியான இன்சூரன்ஸ் பாலிசிகளை வாகன ஓட்டிகள் வாங்க வேண்டாம் என இன்சூரன்ஸ் நிறுவன அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். பாலிசி எதுக்காக போகிறோம்னா, ஃப்யூச்சரில் நமக்கு என்ன ஒரு ரிஸ்க்கோ என்ன ஒரு லாஸோ வந்ததுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் பாலிசி. இப்போ இந்த பாலிசியில் நீங்கள் 600 ரூபாய் கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்கிது, சிம்பிளாக கிடைக்குதுன்னு நீங்கள் 600 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா நாளைக்கு நீங்கள் என்ன ஒரு கிளைம், உங்களுக்கே ஒரு ஓன் டேமேஜ் கிளைம் அப்படின்னா, உங்கள் வண்டி எங்கன்னா ஒரு இடிச்சிட்டிங்க, அடிப்படுது, அதுக்கு ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அப்போ இன்சூரன்ஸ் ஹெல்ப் பண்ணுமானா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா உங்கள் ஆர்சி காப்பியில் இருக்க டீட்டெயில்ஸ் பாலிசியோட மேட்ச் பண்ண 100% மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கிளைம் ப்ராசஸ் 100% கொடுப்பாங்க. நீங்கள் அங்கேயே உங்களது அப்படியே ஸ்டாப் ஆகுது. என்னென்னா இப்போ நீங்கள் ஆர்சி பிரகாரம்
வேறு வெஹிக்கிள் மாடல், வேறு வெஹிக்கிள் மேக் இருக்குது. பட் பாலிசியில் அது மேட்ச் ஆகாத போது கிளைம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து பாலிசி எடுத்த ஓனர் உங்களுக்குமே வந்து யூஸ் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஓனராக வந்து இன்னொருத்தர் கார் எடுத்துகிட்டு போய் இல்லை அந்த டாடா ஏஸ் அந்த மாதிரி 4 வீலர் எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்சிடெண்ட்டில் அடிப்படுறாங்க இல்லைங்களா, தேர்ட் பார்ட்டி பர்சன், அவங்களுக்குமே வந்து இதுக்கான நஷ்டஈடு வந்து இந்த மாதிரி பாலிசி மூலிமா வந்து சேர முடியாது, அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனம் தொடர்பாக பிரகாஷ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் 1000 விளக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதில் தொடர்புடைய கும்பல் வேறு பல இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பெயரிலும் இதேபோன்று மோசடிகளை அரங்கேற்றி இருப்பதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மோசடி கும்பலின் நெட்வொர்க் பின்னணியை அறிய இந்த வழக்கு பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்படுவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். 4 சக்கர வாகனங்களுக்கான பிரீமியம் அதிகம் என்பதால் 2 சக்கர வாகனங்களுக்கான குறைந்த பிரீமியத்தை செலுத்திவிட்டு அவற்றை 4 சக்கர வாகனங்களுக்கானது போல காட்டி வலம் வரும் வாகனங்களை மடக்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த மோசடியில் ஈடுபட்ட கும்பல் பிடிபட்டால் எந்தெந்த காப்பீடு நிறுவனங்கள் பெயரில் இந்த நூதன மோசடி நடந்துள்ளது என்பது தெரியவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.